இப்போ நம்ம பிரம்மா வெடித்து ஸ்வயம்புவ மனு சதரூபை வர்றாங்க. வெடித்து இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்து பிரம்மா அவரோட நிழல் போல் வெடித்து செதறியிருப்பார். அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் பார்ட்டாக வெடித்து செதறியிருப்பார். அவருக்கு பேர் கர்த்தமர் அப்படின்னு. அவரும் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கார். கர்த்தமர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த ஸ்வயம்புவ மனுக்கும் சதரூபைக்கும் மொத்தம் 5 கிரகங்கள் வெடிக்குது. அதில் 3 பெண் கிரகங்கள், 2 ஆண் கிரகங்கள். அதில் அந்த 3வது பிறந்த அந்த பெண் கிரகத்தோட இந்த கர்த்தமர், அந்த 3வது பெண் கிரகம் இந்த கர்த்தமரை சுற்ற ஆரம்பிக்குதான். இப்போ இந்த 3வது பெண் கிரகமும் கர்த்தமரும் ஒரு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வெடித்து செதறின கிரகம் கலாதேவி. இந்த கலாதேவிங்கிறவங்க மரீசி குரூப்பில் போய் ஜாயின் ஆகிறாங்க. கலாதேவியும் மரீசியும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்கக்கிட்டேருந்து வெடித்து செதறின கிரகங்கள் 2 இருந்துச்சான். ஒன்று பூர்ணிமா, இன்னொன்று கஷ்யப்பர். இந்த பூர்ணிமா கிட்டேருந்து வெடித்து செதறின கிரகம்தான் கங்கை. அந்த நீர் கிரகம் கங்கை. அப்போ அவங்க வெடித்து செதறும்போது அவங்களோட பேர் தேவகுல்யை அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம மகாபாரத காலத்தில் அவங்க சந்தனு மகாராஜாவோட சேரும் பொழுதும் அவங்களுக்கு பேர் கங்கைன்னு ஆகுது. முதல்ல அவங்களோட பேர் தேவகுல்யை. இப்போ இந்த தேவகுல்யையும் மகாபிஷக் அப்படிங்கிறவரும் ஒரு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அப்படி கொஞ்ச நாள் கழித்து இந்த நம்ம குரு வம்சத்தில் இருந்த சுதனு அப்படிங்கிற கிரகத்திலேருந்து வெளிவந்த பிரதீபன் அப்படிங்கிற கிரகத்தில் இந்த மகாபிஷக்கு ஜாயின் ஆகிறார். அவர் யூனிவர்ஸில் சுற்றி அந்த சைஸ்லாம் சின்னதாகி முதல்ல ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவருக்கு பேர் மகாபிஷக். இப்போ அந்த சைஸ்லாம் சின்னதாகி அவருக்கு பேர் இப்போ சந்தனு. அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கே நம்ம தேவகுல்யை அப்படிங்கிறவங்களும் சுற்றி கடைசி கங்கைங்கிற பேரில் இந்த குரூப்பில்